Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. So நம்ம class start பண்ணிடலாம். We are going to see the concept modules concept learn பண்ண போறோம். Modules என்ன என்னது? Files modules OS module படிச்சிருக்கிறோம். keyword module பத்தி பேசுறதெல்லாம் சொல்லிருக்கிறேன் இல்லையம்மா? இதெல்லாம் predefined modules. Predefined means நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கும் போதே some of the modules is nothing but just like a files. அந்த ஃபைல்ஸ்ல மெனி நம்பர் ஆஃப் லாஜிக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீநேம் பண்ணணும்ன்றதுக்காக எத்தனையோ நம்மளோட ஓன் லாஜிக் எழுதணும்னா இட் மே டேக் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட். நம்மளோட ஓன் லாஜிக் எழுதணும்னா அதுவே நம்மளுக்கு தெரியும் இந்த ரீநேம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஓஎஸ் மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல்ல ஒன் ஆஃப் த லாஜிக் மீன்ஸ் அந்த லாஜிக் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் நேம்ல வச்சிருக்காங்க. தட் இஸ் கால்டு ரீநேம் ஃபங்க்ஷன். ஸோ உங்களோட ஓன் லாஜிக் எழுதுறதுக்குன்னா மல்டிபிள் லைன்ஸ் மேபி ஒரு 10 to 15 லைன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுவே ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும் போதே இந்த மாடியூல்ஸ் எல்லாமே அதுல வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சிம்பிளா அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாடியூல்ல எங்க இருக்கோ லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு லைன்ல அந்த கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். கரெக்டா? அது ஒண்ணு. நம்மளுக்கு எப்பனா ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னா எவ்ரி டைம் கம்ப்ளீட் ஒரே பேஜ்ல எல்லா லாஜிக் எழுதிட்டோம்னா இட் இஸ் வெரி மெஸ்ஸி. எங்க நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், எங்க சேஞ்சஸ் பண்ணணுமோ நம்மளுக்கு தேடிக்கணும். அதே ஒரு லாஜிக்கு ஒரு ஃபைல் உள்ள சேவ் பண்ணிக்கிறீங்களா நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியும். இந்த ஃபைல் வந்துட்டு இந்த லாஜிக் வந்துட்டு இந்த ஃபைல்ல சேவ் பண்ணிருக்கிறோம்ன்றதுனால அங்கே போயிட்டு அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம மாடியூல்ஸ்ன்றது டூ டைப்ஸ்மா. ஒன் இஸ் ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ் மீன்ஸ் இது வந்துட்டு பில்ட்-இன். ஓகேவா? நம்மளுக்கு இது நம்ம ஓன் கிரியேஷன் கிடையாது. ஆல்ரெடி லாஜிக்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் யூசர் டிஃபைன்டு மாடியூல்ஸ் மீன்ஸ் நம்மளோட ஓனா நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். நம்ம லாஜிக்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபைல சேவ் பண்ணிக்க போறோம். அது வந்துட்டு நம்மள எங்க வேணுமோ அந்த ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் சொல்ல போறோம். நீங்க ஒரு யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இட் ஷுட் சேவ் வித் an extension .py. அந்த ஃபைல் ஷுட் சேவ் வித் எக்ஸ்டென்ஷன் .py இருந்தாதான் அது மாடியூலா ட்ரீட் ஆகும். நீங்க ஜூபிட்டர் நோட் புக்ல கிரியேட் எல்லாம் பண்றதுக்கு ஆகுறது இல்லை. ஒரு மாடியூல் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .py இருந்தாதான் அது மாடியூலா ட்ரீட் ஆக போகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஜூபிட்டர் நோட் புக்ல மாடியூல்ஸ் யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு? இனிஷியலா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிருக்கிறோம், ஐடியல் சாஃப்ட்வேர். அந்த ஐடியல் சாஃப்ட்வேர்ல இப்போ நம்ம யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் எப்படி பண்ண போறோமோ பார்க்க போறோம். மாடியூல்ஸ் அண்ணா ஃபைல்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுல என்ன இருக்கணும்? ஓன்லி ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே இருக்குமா? இல்ல, அதுல எத்தனையோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். மீன்ஸ் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லாஜிக்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே போல கிளாஸஸ் கூட இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் கான்செப்ட் நம்ம இன்னும் படிக்கல. So that I am not teaching this user defined modules now. இப்ப டிஃபைன் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீடிஃபைன்ட் மாடியூல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போறோம். ஸோ இந்த ப்ரீடிஃபைன்ட் மாடியூல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னா ஓஎஸ் மாடியூல் ஆல்ரெடி படிச்சுட்டோம், கீவேர்டு படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் படிக்க போறது சிஸ் மாடியூல் பத்தி படிக்க போறோம். அப்புறமா ரேண்டம் மாடியூல் பத்தி படிக்க போறோம். தென் மேத் மாடியூல் பத்தி படிக்க போறோம். தென் டேட் அண்ட் டைம் பத்தி படிக்க போறோம். ஸோ நம்மளோட கரிக்குலரம்ல இருக்கிற மாடியூல்ஸ் நம்ம இப்ப படிச்சிடுறோம். ஒன்ஸ் நான் ஊப்ஸ் கான்செப்ட் முடிச்சுட்டு அப்புறமா நான் யூசர் டிஃபைன்டு மாடியூல்ஸ் பத்தி சொல்ல போறேன். ஓகேவா? இது நீங்க பெண்டிங்ல வச்சுட்டு இருக்கீங்க, நான் எனக்கு ரிமைண்ட் பண்ணி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுக்கா? ஃபர்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சுட்டு தான் நம்ம இதுக்கு போக போறோம். பிகாஸ் இங்க கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாடியூல்ல கிளாஸஸ் மூலமா கூட நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுக்காமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ் பார்த்துட்டு போறோம். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன படிக்க போறோம்னா மேத் மாடியூல் படிக்க போறோம். மேத் மாடியூல் நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கின்னு ஆகணும். அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கின்னு ஆகணும். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த உள்ள இருக்கிற லாஜிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது வந்துட்டு ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ்மா. என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்? ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் மாடியூல் படிச்சுட்டு இருக்கிறது நம்ம மேத் மாடியூல் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன மாடியூல்ஸ் படிச்சிட்டோம், என்ன மாடியூல்ஸ் படிச்சிருக்கிறோம், நீங்க அது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓஎஸ் மாடியூல் படிச்சிட்டோம். தென் கீவேர்ட் மாடியூல் எதுவுமே இல்லைம்மா, ஜஸ்ட் அந்த கீவேர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். யூஸ்வலி இது இல்லை, ஜஸ்ட் ஃபார் நோயிங் பர்பஸ். ஓகேவா? மேத் மாடியூல் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அது இம்போர்ட் பண்ணிக்கணும். எப்படி? இம்போர்ட் மேத் மாடியூல், மேத் கொடுத்துறீங்க. இப்போ இந்த மேத் மாடியூல்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா, மீன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா, there is a one function called dir function. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், print of math.dir function கொடுத்துற போறேன். math.dir function இருக்குமா, சோ நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும். இதுல இந்த மாதிரி கொடுக்கணும். dir of math ன்னு கொடுக்கணும். சோ பாத்தீங்கன்னா இத்தினி இந்த மேத் மாடியூல்ல these are the names. என்ன நேம்ஸ், லாஜிக்ஸ் எல்லாமே எந்தெந்த நேம்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாமே டீடைல்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம இதுல எல்லாமே லேர்ன் பண்ணினா எந்த தொந்தரவு கிடையாது. பட் நான் ஓன்லி ஃபியூ திங்ஸ் நான் சொல்லிட்டேன். நீங்க வேணும்னா ஒண்ணுனா வச்சுக்க செக் பண்ணிக்கன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நான் ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். இந்த dir ஃபங்க்ஷன் மூலமா என்ன பண்ணா, நேம்ஸ் என்ன நேம்ஸ்ல நீங்க ஒரு மாடியூல்ல எந்த நேம்ஸ்ல ஒரு லாஜிக் எழுதி வச்சிருக்கீங்கன்னு, ஓகேவா, எல்லாமே வந்துடும். இந்த மாடியூல்ல இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, சீல் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லி கொடுக்க போறேன். யூஸ்வலி மேத் மாடியூல்ல இருக்கிற எல்லாமே ஃப்ளோட் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏதோ சம் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான், ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இன்டிஜர் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. அது என்னன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சீல் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன்ஸ் கிரேட்டர் இன்டிஜர் வேல்யூ. இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எது? கிரேட்டர் வேல்யூ. இப்போ நீங்க எதனா ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் வேல்யூ இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணும். அது இன்டிஜர் எந்த மாதிரி இருக்கணும்? கிரேட்டர் வேல்யூ இருக்கணும். எப்படி அது கிரேட்டர் வேல்யூ? இப்போ நம்ம ரவுண்ட் அப் பண்ணும்போது என்ன பண்ணுது, ரவுண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். மேத் மாடியூல்ல கிடையாது அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன்மா, செப்பரேட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஒரு வேரியபிள், ஓகேவா, x is equal to 90.34 இருக்கு. பிரிண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் x ன்னு கொடுத்துறேன். சோ இப்போ என்ன பண்ணுது எனக்கு, இது ரவுண்ட் ஆஃப் x ன்னு கொடுக்கும்போது இந்த x ல இருக்கிற டேட்டா எனக்கு 90.34 இருக்கு. ரவுண்ட் ஆஃப் x அப்ப என்ன ஆகுது, இந்த 90 இந்த ஃப்ளோட் வேல்யூ எங்க லை ஆக போகுது நம்மளுக்கு? ஆக்சுவலா எங்க லை ஆக போகுது, என்ன சொல்றீங்களா? 91க்கு, இந்த 90.34. சோ less than 0.5 இருந்துச்சுன்னா it will take the lower value. Greater than or equal to 0.5 இருந்துச்சுன்னா it will take the greater value. சோ நம்மளுக்கு 90.5. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ இந்த 90 கన్నా கம்மி இருக்கிறதுனால less than means what it will take? It will take the nearest value 90. So round function மூலமா it will take the nearest values. எடுத்துக்கும். அதுவே seal function என்ன பண்ணுதுன்னா nearest value அதெல்லாம் எடுத்துக்காது. seal functionோட டெஃபினிஷனே greater value ரிட்டர்ன் பண்ணுது. சோ இப்போ 90.34 90 கிட்ட இருக்கலாம், ஆனா நீங்க இந்த மெத்தட்க்கு seal function அப்ளை பண்ணிருக்கிறதுனால it will return the greater integer value only. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா? என்ன சொல்றேன்னு. அதுவே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, லோயர் இன்டிஜர் வேல்யூ
இப்போ என்கிட்ட ஒரு 57.923 இருக்கு. சோ இந்த நம்பர் எங்க லை ஆகுது நம்மளுக்கு 57க்கு 58க்கு நடுவுல. கரெக்ட்டா? இந்த 57.92 923 இந்த டூ நம்பர்ஸ் நடுவுல லை ஆகும். நான் எப்ப இந்த வேல்யூக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேனோ ஆக்சுவலா இந்த வேல்யூ 58 நியரா இருக்கும். நியரஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இட் வில் ரிட்டர்ன் த லோயர் இன்டிஜர் வேல்யூ. அவ்வளவுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுவே தான். அதே ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது நியரஸ்ட் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். சீல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது கிரேட்டர் இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது லோயர் இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? just see here now. So round function math module இருக்கிறது கிடையாது. it is out of the module தான். நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. பார்த்திருக்கோமா? Yes ma'am. yes. இப்போ நம்ம மெயின் திங் இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா இந்த seal function. இப்போ நான் print off இந்த seal function math module இந்த வந்துட்டு இருக்குது. சோ அதுக்காக நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கம்பல்சரி ப்ரிஃபிக்ஸா அந்த மாடியூல் நேம் போட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் 45.12 போடுறேன். சோ இந்த 45.12ன்றது ஆக்சுவலா 45க்கு 46க்கு நடுவுல தான் இருக்கும். ஆனா இது நியரர் டு 45. பட் அந்த நம்பர் மேல சீல் அப்ளை பண்ணிருக்கிறதுனால கிரேட்டர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. தட் இஸ் 46 இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு பாருங்க. சோ நான் எத்தனை டைம் ரன் பண்ணா கூட எனக்கு இந்த வேல்யூக்கு தான் அவுட்புட் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ்க்கு டிஃபரெண்ட் அவுட்புட் வரணும்னா டைரக்டா வேல்யூ கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ரீட் த வேல்யூஸ் மீன்ஸ் யூ கிவ் த ஃப்ளோட் வேல்யூஸ் தானே. ஃப்ளோட் வேல்யூ இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணன்றதுக்காக நீங்க டைப் காஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளோட்டா. என்டர் ஃப்ளோட் வேல்யூ வந்துட்டு என்டர் பண்ணுங்க. சோ இங்க என்டர் பண்ற ஃப்ளோட் வேல்யூக்கு நீங்க சீல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணப்ப அதுக்கு வர்ற வேல்யூஸ் டிஃபரெண்ட் வேல்யூஸ் வர போகுது. 34.98 கொடுத்திருக்கீங்களா? so it will return the greater integer value that is 35. பாத்தீங்களா? திரும்பி ரன் பண்ணுங்க. so 90 point something like 124. so இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது 90. இது 90 க்கு நியரா இருக்கும். ஆனா greater value ரிட்டர்ன் பண்ணதுனா 91 ரிட்டர்ன் பண்ண போகுது. like this. so seal function அன்னா greater value ரிட்டர்ன் பண்றது. floor function என்ன பண்ணுது returns the lower integer value. so இங்க கூட நீங்க float value கொடுக்க போறீங்க. அந்த float வேல்யூக்கு நீங்க இன்டிஜரா கன்வர்ட் பண்றதுக்காக floor function. இப்போ நான் ரன் பண்ண போறேன். so இந்த ஃபங்க்ஷன் கூட math module இந்த வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க prefix-ஆ போடணும். மேடம் இப்போ எனக்கு இது லென்த்தியா தெரிஞ்சிட்டு இருக்கு. மேடம் அத நான் சின்னதா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கணும்ன்றப்ப நீங்க alias நேம் கொடுத்துக்கோங்க. என்னன்னுட்டு math as m. so that நீங்க as ன்றது இந்த பெரிய lengthy நேமுக்கு shorter நேம் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த as keyword யூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க எங்கெங்க math ன்னுட்டு யூஸ் பண்றீங்களோ அங்க எல்லாமே இந்த shorter நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு இப்ப பாருங்க m அதே மாதிரி இங்க நீங்க math கொடுத்தா கூட வரும். ஓகேவா? because இந்த மாடியூல் இருக்குறதுனால இங்க பாருங்களேன். இங்க பாருங்க வந்திருக்கா வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்ப m ன்னு கொடுத்துக்கலாம். m யூஸ் பண்ணி கூட இப்ப நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப ரன் பண்ணி பாருங்களேன். ரன் பண்ணுங்க. இப்ப கொடுங்க 23.78. so seal function is 24. so இந்த மாதிரி lengthy names எனக்கு வேணும் shorter names வேணும்னா கூட நீங்க வெச்சிக்கிட்டு நீங்க ஆராமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? shorter names modules names கூட shorter names கொடுத்துக்கலாம் with the help of these keywords. okay, the next function we are going to learn is square root function. square root means இப்ப ஏதாவது ஒரு வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் I want to find out the square root for 2. 2 க்கு ஸ்கொயர் ரூட் of 2 என்ன வேல்யூ? நமக்கு ஸ்கொயர் ரூட் சிம்பல் கிடையாது. அதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். சோ நான் கொடுக்குற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்றப்ப sqrt ஃபங்க்ஷன் மூலமா நான் ஸ்கொயர் ரூட்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இது கூட நீங்க ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அது float-ஆவே ரிட்டர்ன் பண்ண போகுது நமக்கு. float value. ஓகேவா? சோ இங்க பாருங்க it will return the float value. சோ ரன் பண்ண போறேன். I want to know the square root of 2. what is the value of square root of 2? 1.414 இந்த மாதிரி வர போகுதா? சோ பாருங்களேன். float values. what is the square root of 16? 4. but it will return the float value 4.0 அந்த மாதிரி. understand ஆயிட்டுக்கா? yes ma.
Yes, ma'am. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம கன்வெர்ட்ஸ் FABS ஃபங்க்ஷன்மா. இது என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணிடுமா. பாசிட்டிவ் ஃப்ளோட் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? பாசிட்டிவ் நம்ம எதனா ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அது நம்ம ஃப்ளோட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணலாம். சரி, பாசிட்டிவ் வேல்யூ கன்வெர்ட் பண்ணலாம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அவ்வளவுதான். சோ அப்ப நம்ம இந்த FABS ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த நம்பர்னா நெகட்டிவ் கொடுத்துக்கோங்க. அது இன்டிஜர்னா இருக்கட்டும், ஃப்ளோட் வேல்யூனா கொடுத்துக்கோங்க நெகட்டிவ் வேல்யூ. அப்ப நீங்க அது பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணணும்ன்றப்ப FABS ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு நம்பர் -45 கொடுத்துட்டேன். ஆக்சுவலா நான் நெகட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான் கொடுத்திருக்கேன். இது பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணும்போது ஃப்ளோட் வேல்யூ தான் கன்வெர்ட் பண்ணும். நான் சொல்லிட்டு ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. only few things like in the float function, seal function, factorial function கூட இருக்கு. இப்போ FABS பத்தி இதுமா. இப்போ நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எத்தனை ஸ்டெப்ஸ் எழுதிருக்கிறோம்? நம்ம லாஜிக்கே போட்டிருக்கிறோம், அப்புறமா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், so many lines of code போட்டிருக்கிறோம். எந்த கோடு தேவையில்லை. சிம்பிளா நம்மளுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துக்கிட்டு there is a one function called factorial function in this math module. இந்த math moduleல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் உள்ள லாஜிக் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரோட ஃப்ளோட் ஃபேக்டோரியல் வேல்யூ கொண்டு வந்துரும். சோ ரன் பண்ணி காட்ற பாருங்களேன். எனக்கு 5 ஓட ஃபேக்டோரியல் வேணும். 120 பாருங்களேன். இன்டிஜர் வேல்யூ. இத்தனை நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம லாஜிக் எழுதும்போது எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கிறோமா நம்ம? கரெக்டா? ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் மூலமா நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதே போல வித்அவுட் ஃபங்க்ஷன் நீங்க எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். பாருங்க, ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணி எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க பாருங்க. சோ இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு மாடியூல்ல அந்த லாஜிக் போட்டு வச்சிருக்காங்க. சிம்பிளா அந்த ஃபங்க்ஷன் நீங்க அந்த மாடியூலோட அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலுக்கு அந்த லாஜிக்கோட என்ன நமக்கு அது யூஸ் பண்ணிக்கினா போதும். சோ இப்போ எனக்கு 6க்கு எவ்வளவு ஃபேக்டோரியல் வேணும் பாருங்களேன். ஈஸியா ஒரு லைன்லயே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். சிங்கிள் லைன். so that இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களோட கோடிங் சைஸ் கூட சின்னதாயிடும், லென்த் கம்மி இருக்கும். ஓகேவா? சோ அது மட்டுமே கிடையாது, இன்னும் எத்தனையோ இருக்குமா. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏதாவது வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் e பவர் 0? e பவர் 0 க்கு வேல்யூ என்னமா? e பவர் 0. e பவர் 0 கரெக்ட்டா? சோ இட் will return the float values தான். இப்போ நான் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக இப்போ இதெல்லாம் ஒரு வேல்யூ கொடுங்களேன். ஐ அம் கிவிங் 0 கொடுக்குறேன். சோ see பாருங்க, e பவர் 0 இங்க பவர்ஸ்க்கு நம்ம எழுதிக்கிறதுக்கு இல்ல, நான் ஜஸ்ட் இங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுக்கிறது. சோ e பவர் ஆஃப் 0 வேல்யூ நான் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக. அதே e பவர் 1 வேல்யூ தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக so it will give 2 point something அந்த மாதிரி. so exponential values find out பண்ணனும்னா கூட there is a one function called exp function. so அங்க நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு ரிலேட்டட் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ கொண்டு வரும். அதே போல f mod ஃபங்க்ஷன் கூட இருக்கு. மாடுலஸ். சோ நீங்க இங்க கொடுக்கணும். ஓகே, நியூமரேட்டர் வேல்யூ கொடுக்கணும், அப்புறமா டினாமினேட்டர் வேல்யூ கொடுக்கணும். நமக்கு கண்டிஷன்ஸ் இங்க உங்களோட நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் கన్నా பெருசாச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் இஸ் யுவர் அவுட்புட் வந்துட்டு ரிமைண்டர். அதுவே அதர்வைஸ் அண்ணா என்னது ஆப்போசிட். நியூமரேட்டர் எப்போ டினாமினேட்டர் கన్నా சின்னதாகுமோ மீன்ஸ் நியூமரேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா ரிமைண்டர் கொடுக்கும். அதர்வைஸ் என்ன கொடுக்கும்? ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் நியூமரேட்டர். இதெல்லாமே மைண்ட்ல வச்சுக்கணும். நியூமரேட்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம் நாளைக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களோட நீங்க கொடுக்குற நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு என்ன பெருசாச்சா நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கும். பை சான்ஸ் இந்த கண்டிஷன் வயலேட் ஆச்சா மீன்ஸ் நியூமரேட்டர் பெருசு இருந்துட்டு நியூமரேட்டர் சின்னதாச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு நியூமரேட்டரோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ற வேல்யூ எப்படி இருக்கும்? ஃப்ளோட் ஃபார்மேட்ல இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூ இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க போடுறேன் இங்க நியூமரேட்டர் வேல்யூ என்டர் நியூமரேட்டர் வேல்யூன்னுட்டு என்டர் நம் வேல்யூ. அதே போல இன்னொரு கூட போடுறேன் என்டர் டினாமினேட்டர் வேல்யூ. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் f mod ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இதுல நீங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணனும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ. யூசுவலா இந்த மாடுலஸ் ஆபரேட்டர் வந்துட்டு நமக்கு தெரியும் மாடுலஸ் சிம்பல். இது ரிட்டர்ன் பண்றது ரிமைண்டர் நமக்கு தெரியும்.
இந்த மாடுலஸ் ஆபரேட்டர் நீங்க 2 நம்பர்ஸ் மேல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஃப்ளோட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப பாருங்களேன், ஒரு நியூமரேட்டர் வேல்யூ நான் 25 and 3 and 5 and கொடுத்திருக்கேன். சோ நியூமரேட்டர் வேல்யூ பெருசு டினாமினேட்டர் கண்ணா. அப்ப நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும்? ரிமைண்டர் வேல்யூ, தட் இஸ் 0. சோ பாருங்களேன், ஃப்ளோட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஃபார் சப்போஸ் இப்போ நியூமரேட்டர் வேல்யூ வந்துட்டு 4 கொடுத்துட்டு டினாமினேட்டர் வேல்யூ 45 and கொடுத்திருக்கேன். மீன்ஸ் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபெயில். அப்ப இங்க போகும். அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணும்? வேல்யூ ஆஃப் த நியூமரேட்டர் இன் த ஃப்ளோட் ஃபார்மேட். வேல்யூ ஆஃப் த நியூமரேட்டர் இன் த ஃப்ளோட் ஃபார்மேட். இந்த கண்டிஷன் மைண்ட்ல வெச்சுக்கணும். ஓகேவா? f mod is nothing but finding the modulus for the values. அதே ஆபரேட்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இன்டிஜர் வேல்யூ தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்காமா? இப்ப சேம் திங் பாருங்களேன். print of 4 modulus of 45 என்ன கொடுக்க போகுது? இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. சேம் கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் இங்க கூட. சோ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் கன்னா சின்னதா இருக்கும்போது இட் ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் வேல்யூ தான். அது இன்டிஜர் வேல்யூல வரப்போகுது ஆபரேட்டர் அப்ளை பண்ணும்போது. அதே நீங்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது ஃப்ளோட் வேல்யூ வரப்போகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மேத் மாடியூல்ல இருக்குது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா எவ்ரிவன்? எஸ் மேம். பவர் ஃபங்க்ஷன்மா, இது கூட பவர்ஸ். யூசுவலி நம்ம பவர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டபுள் ஸ்டார் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். இங்க நீங்க பேஸ் வேல்யூ கொடுக்கணும், அட் த சேம் டைம் பவர் வேல்யூ மீன்ஸ் பவர் எக்ஸ்போனன்ட் வேல்யூ எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ கொடுத்துக்கணும். சோ இப்போ நான் ஜஸ்ட் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க போறேன். சோ பேஸ் வேல்யூ அப்புறமா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ பவர் வேல்யூ. சோ நான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நானே இது போட்டுட்டு இருக்கேமா. ஓகேவா? பவர் வேல்யூ. சோ என்டர் அ பேஸ் வேல்யூ அப்புறமா என்டர் எக்ஸ்போனென்ஷியல் மீன்ஸ் பவர் வேல்யூ அன்னிட்டு இங்க போடுறேன். சோ இங்க நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? பவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதுல நீங்க கொடுக்குற வேல்யூஸ் ரிலேட்டடா நீங்க பவர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் 5 கியூப். 5 கியூப் பண்றப்ப நம்ம என்ன பண்ண ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு 5 கியூப் பண்றது 5 ஸ்டார் ஸ்டார் 3 and கொடுத்துட்டா இது 5 கியூப் 125 வந்துச்சு. சோ நீங்க ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூசுவலா இன்டிஜர் ஹோல் நம்பர் தான் வரப்போகுது. ஹோல் நம்பர் தான் இது. இன்டிஜர் வேல்யூ மீன்ஸ் நத்திங் பட் ஹோல் நம்பர் தான். அதுவே நீங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து மேத் மாடியூல் இருக்கிறதுனால இட் வில் ரிட்டர்ன் த ஃப்ளோட் வேல்யூ. அதுவே தான். இப்போ நான் பாருங்களேன், நான் 5 இஸ் மை பேஸ் வேல்யூ, பவர் வேல்யூ 3 and கொடுத்துட்டேன். பாருங்களேன் 125.0. இட் வில் கிவ் த ஃப்ளோட் வேல்யூ. ஓகேவா? சோ சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஹோல் நம்பர் வரப்போகுது, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூஸ் வரப்போகுது. ஓகேவா? சோ திஸ் இஸ் அபவுட் பவ் ஃபங்க்ஷன். சோ ஓன்லி ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே கிடையாதுமா, நம்மளுக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் கூட இருக்கு. மீன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் மேத்ல கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கூட இருக்குமா. இந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? பை வேல்யூ எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது? 3.14 நம்மளுக்கு தெரியும் பை வேல்யூ. சோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மேத்தமெட்டிக்கல்ல கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கூட இந்த மேத் மாடியூல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் த வேரியபிள்ஸ். இப்ப பாருங்களேன், ஐ வாண்ட் டு நோ த வேல்யூ ஆஃப் பை. சோ மேத் மாடியூல் இருந்து நீங்க பை என்ற வேரியபிளோட வேல்யூ கொண்டு வந்துருக்கீங்க. பாருங்களேன், m.pi it is the variable which is comes from this math module. சோ இந்த வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்காங்க? இந்த வேல்யூ தான். ஓகேவா? வேல்யூ ஃபார் tau. What is the value for tau? 3 sketches only I have taken it. Keep it there. It is in the book. Keep it there. I'll take later. See, tau என்றதுமா tauக்கு வேல்யூ என்ன? This is also one of the mathematical constant தான். So அதுக்கு வேல்யூ எவ்வளவு? Maybe something like 6 point அந்த மாதிரி வர போதுமா. So tau என்றதுக்கு வேல்யூ என்னது? 6.2. This is a constant value. அதே போல what is the constant value for e power 0? e என்னது? exponential of 0 தான். So what is the value of e power 0? 1. அது e power 1 எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு? இங்க பாருங்க, நான் சொல்லிருக்கேன் முன்னாடியே. e power 0 னா 1.0 நம்மளுக்கு தெரியும். பட் இந்த e power 1க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. e என்னது? e power 1. What is the value we got it that time? 2.7 எவ்வளவு வந்திருக்கு. கரெக்ட்டா? So check பண்ணி பாருங்க, what is the value, constant value given for that exponential?
So பாருங்க இந்த மாதிரி வேல்யூ அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. So these are all constant values. Finished? You just keep this one. Give me phone. So இந்த மாதிரி நீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொண்டு வந்துடலாம். இது மட்டுமே கிடையாது. யூ கேன் ஆல்சோ கெட் சைன் வேல்யூஸ், காஸ் வேல்யூஸ், அதெல்லாமே இங்க இருக்கு பாருங்க. நான் டிர் ஃபங்க்ஷன் மூலமா இந்த மாடியூல்ல என்ன என்ன இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கிறது சேல் பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இ பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லியிருக்கேன், எக்ஸ்போனென்ஷியல் பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பவ் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லியிருக்கேன், பை பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன் எஃப் மாட் பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சம்திங் இதுல இருக்கிறதுல ஃபியூ திங்ஸ் எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறது. எஸ்கியூஆர்டி பத்தி சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட், இப்போ நீங்க இப்போ எதனா சம்திங் பவ் ஃபங்க்ஷன் சொல்லிருக்கோமா, டிகிரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபேக்டோரியல் பார்த்திருக்கிறோம், எஃப்ஏபிஎஸ் பார்த்திருக்கிறோம். இன்ஃபினிட்டி வேல்யூ மீன்ஸ் இன்ஃபினிட்டி, அதுக்கு எந்த வேல்யூ கிடையாது. அதே போல நான் அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். நான் என்னது, நாட் ஏ நம்பர் அன்னிட்டு. நான் என்னது, நாட் ஏ நம்பர், தட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். பிரிண்ட் ஆஃப் இந்த மேத் மாடியூல்ல நானுக்கு என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் தான். அதே போல வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் இன்ஃப், தட் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி. அதுக்கு எந்த வேல்யூ கிடையாது. சோ என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்காங்க அதுக்கு? So the value for this infinity is infinity only. These are all variables, constants. இப்ப பாருங்க cos function பத்தி வேணுமா? So cos function நமக்கு தெரியும், sin function, cos function, tan அப்புறமா cosec, sec அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எப்பவுமே படிச்சிருக்கிறோம். So பாருங்களேன், so this just நம்மளுக்கு சர்க்கிள் எடுத்துக்கினீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையாமா சர்க்கிள் பத்தி. Circle is nothing but pi values. Pi என்னது? What is a pi? 180 degrees. Pi is nothing but 180 degrees. இல்லையா? இப்போ இது சர்க்கிள் ஆச்சா, இது 4 full circle எவ்வளவு? 360 degrees. So அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ண? 2 pi மா ரெப்ரசன்ட் பண்ணா? What is the value of pi? 3.14. அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்றோம். அப்ப 3 into 3.14 இந்த மாதிரி நம்ம பாத்துக்க போறோம். So இப்போ நமக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆகுது? 90 degrees. 90 degrees means pi by 2. இது எவ்வளவு ஆகுது? இது கம்ப்ளீட் half of the part எவ்வளவு ஆகுது? இது ரெண்டு பார்ட்ஸ் எவ்வளவு ஆகுது? 180 degrees. So what is the value? pi. இதெல்லாம் மேத்ஸ் வந்திருக்க நம்ம ரொம்ப ஈஸிமா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? I want to find out the 90 degrees. Actually sin 90 degrees வந்துட்டு 1 ன்னு நினைக்கிறேன். sin 91 உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதமா? மேத்ஸ் தெரியுமா? அவரா இல்ல? எஸ் மேம், sin 91 மேம். 1 தானே? சோ இப்ப பாருங்களேன், நமக்கு பை வேல்யூ தெரியும். சோ sin பை வேல்யூனா எவ்வளவு? பை என்னது? which is nothing but இங்க சொல்லிருக்கிறது தான் 90 degrees. நோ பை என்ன எவ்வளவு? பை by 2. 90 degrees எப்படி சொல்றோம்? பை by 2. சோ நீங்க அது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சோ நான் என்ன பண்ண போறேன், என்னோட டிகிரி கால்குலேட் பண்றதுக்காக 90 degrees வேணும். சோ அதுக்காக பை, சோ மேத் மாடியூல் இருந்து வர்றது பை by 2. So this is the value for what? 90 degrees காக 90 degrees நான் கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? pi is nothing but 3.14. இதெல்லாம் நீங்க மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தா நல்லா வரும்மா. சோ 90 degrees காக நான் pi by 2 போட்டுட்டேன். சோ நீங்க இந்த மாதிரி போடுங்க. சோ இது வந்துட்டு நமக்கு மேத்ல இருந்து வர போகுது. இது நீ டிவைட் பை 2 போடுறீங்க. இப்போ நீங்க sin of degree, இப்போ மேத் மாடியூல் இருந்து sin of டிகிரில இருக்கிற வேல்யூ என்ன வருது பாருங்க. 1.0 வந்துச்சா? வந்துட்டு இருக்கா? sin ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? எஸ் மேம். சோ இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல cos 0 degreesமா, நமக்கு cos பத்தி தெரியும். ஆப்போசிட். சோ என்னோட டிகிரி வந்துட்டு 0 ன்னு வெச்சிக்க போறேன். சோ டிகிரி வந்துட்டு எனக்கு 0 degreesக்கு வேணும். சோ 0 degreesக்கு வேணும்ன்றதுக்காக நான் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு வெச்சிக்கிறேன். சோ cos of 0 வந்துட்டு 1 வரணும். வந்திருக்கு பாருங்களேன். இப்போ அதே போல நீங்க sin 45 degrees அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்களேன். sin 45 degrees இப்போ நான் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 45 degrees வேணும்னா எவ்வளவு போடலாம்? சோ இப்போ இதுல half means by 4 போடலாமா? pi by 4. ஓகேவா? 45 degrees வந்துரும். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த 45 degrees வேணுமன்றதுக்காக நீங்க பாருங்க 3/4 ஆக்சுவலி 1/√2. ஓகே, ஸோ நீங்க வேணும்னா √2 வேல்யூ வரணும்னா ஜஸ்ட் செக் இட் லைக் திஸ். ஸோ நம்மளுக்கு √2 நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். ஸோ வேல்யூ v is equal to √2 வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் மேத் மாடியூல் இந்த SQRT ஃபங்க்ஷன் மூலமா 2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் 1/√2 வேணும் இல்லையா? ஸோ இது √2 வேல்யூ இது. திஸ் இஸ் √2. இது √2 வேல்யூ கொண்டு வரும் இந்த v வேரியபிள்ல. நான் 1/v கொடுத்துட போறேன். நம்மளுக்கு வேல்யூ வரும். எவ்வளவு வந்திருக்கு? 0.7 மீன்ஸ் 1/√2 வேல்யூ பாத்தீங்களா வந்திருக்கு. 45 டிகிரிஸ்க்கு வந்துட்டு இதுதான் வேல்யூ 1/√2. அந்த √2 இந்த மாதிரி ஃப்ளோட் ஃபார்மட்ல கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க மேத்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்டாமா? நெக்ஸ்ட் மாடியூல் படிக்க போறோம். ப்ரீடிஃபைன்ட் மாடியூல்ல இன்னொரு மாடியூல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ரேண்டம் மாடியூல் பத்தி பேச போறோம். ரேண்டம் மாடியூல் எதுக்காகனா ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணுமா. நம்மளுக்கு இங்க வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நம்பருக்கு அவுட்புட் கொண்டு வரதுக்காக நம்ம சம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இந்த ரேண்டம் மாடியூல்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நம்பர் கொடுக்காமவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேண்டம் வேல்யூ ஜெனரேட் பண்ற மாடியூல் தான் இது. இதுல இது யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கணும் தான் ஆகணும். நீங்க அலியாஸ் நேம் கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இந்த ரேண்டம் மாடியூல்ல என்ன நேம்ஸ் பொருத்தி கொடுத்திருக்காங்க, என்ன நேம்ஸ்ல இந்த கொடுத்திருக்காங்க லாஜிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டிர் ஃபங்க்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இத்தனை திங்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன தெரியுமாமா, இது எல்லாமே லைக் சம்திங் லைக் ஒரு ஃபைல்ஸ். அது எல்லாமே ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பில்டின் அது எல்லாமே. சோ இந்த இதுல மட்டும் லாஜிக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம இதுல few things லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரேண்டம் ஃபங்க்ஷன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் ரேண்டம் மாடியூல்ல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரேண்டம் ஃபங்க்ஷன். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் மூலமா என்ன பண்ணுதுன்னா பை டிஃபால்ட்டா என்ன ஜெனரேட் பண்ணுதுன்னா ஜெனரேட்ஸ் ஓகே நம்பர்ஸ் பிட்வீன். என்ன நம்பர்ஸ் பிட்வீன்ல நம்பர் ஜெனரேட் பண்ணோம் 0.0 இருந்து 1.0 நடுவுல இருக்கிற வேல்யூ ஜெனரேட் பண்ணும். எது வேணா ஜெனரேட் பண்ணும். இப்ப நம்ம ஒரு டைஸ் இருக்கு. இப்ப எதனா ஒரு கேம் லைக் என்ன கேம், ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் ஆகட்டும், நெக்ஸ்ட் லூடோ கேம்ஸ், அந்த மாதிரி ஆடும்போது நம்ம டைஸ் ரோல் பண்ண போறோம். டைஸ் ரோல் பண்ணும்போது அந்த டைஸ் மேல 1 to 6 நம்பர் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது எந்த நம்பர் வரப்போகுது. அது ஏதோ ஒரு சூஸ் பண்ண போகுது, ஒரு ஜெனரேட் பண்ண போகுது. அந்த ஜெனரேட் வந்துட்டு அதுல அந்த டைஸ் மேல இருக்கிற நம்பர் தான் வரப்போகுது. எப்படி இருந்தா அது வந்துட்டு எவ்ரி டைம் போடும்போது டிஃப்ரெண்ட் அந்த டைஸ் மேல இருக்கிற நம்பர் வேற வரலாம், டிஃப்ரெண்டான வரலாம். மேபி ரிப்பீட்டடா கூட வர நம்பரே கூட வரலாம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ரைட். சோ அதே போல ரேண்டம் கூட இந்த ரேஞ்ச் டிஃபால்ட்டா இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோ. இந்த ரேஞ்ச்ல ஏதோ ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணும். எத்தனை வாட்டி இந்த செல் ரன் பண்ணப்போ இட் வில் ஜெனரேட் இந்த ரேஞ்ச்ல இருக்கிற வேல்யூஸ் தான். மேபி சேம் வேல்யூ கூட வரலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன், பிரிண்ட் ஆஃப் இந்த ரேண்டம் மாடியூல் மேலே இருக்கிற ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது பாருங்களேன், இட் இஸ் ஜெனரேட்டிங் ஒன் நம்பர். ஏதோ ஒரு நம்பர் இந்த ரேஞ்ச்ல இந்த 0.0 1.0 பிட்வீன் இந்த கார்னர் வேல்யூஸ் கூட வரும். நடுவில் இருக்கிற வேல்யூஸ் ஏதோ ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணும். திரும்பி ரன் பண்ண பாரு. சோ பார் சம்திங் எல்ஸ், திரும்பி ரன் பண்ண போறேன். சம்திங் நம்பர் திரும்பி ரன். ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ண போகுது இந்த ரேஞ்ச்ல. சரி மேடம், இது டிஃபால்ட்டா இந்த ரேஞ்சை எடுத்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாமா? எஸ், பண்ணிக்கலாம். அது நம்ம கொடுத்திருக்கிற ரேஞ்சில ஒர்க் பண்ணணும்ன்றப்ப there is a one function called uniform function. So generates random numbers between நீங்க கொடுத்திருக்கிற ரேஞ்ச், that is A and B. நீங்க கொடுக்க போறீங்க இங்க A, B அன்னிட்டு கொடுக்க போறீங்க. இந்த ரேஞ்ச்ல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த ரேஞ்ச் நடுவுலயே கொண்டு வரோம். ஆனா இப்ப நான் 1,6 கொடுத்துறேன். மீன்ஸ் டைஸ்ல 1,6 வருது இல்லையா? ஆனா இது என்ன ஜெனரேட் பண்ணுதுன்னா ஃப்ளோட் வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணணுமா, ரேண்டம் ஃப்ளோட் வேல்யூஸ். இந்த ரேஞ்ச்ல 1,6 A, B ல இருக்கிற வேல்யூஸ் ஃப்ளோட் வேல்யூ மீன்ஸ் 1.0 இருந்து 6.0 வரைக்கும் வருது. பாருங்களேன் 5.59. சோ இந்த ரேஞ்ச்ல தான் வரப்போகுது. அது கீழே போகாது, மேலே போகாது, அதுக்கு அவுட் ஆஃப் போகாது எப்பவுமே. சோ பாருங்க, ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. மேடம் இப்ப இது கரெக்ட் கிடையாது, எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்ல கொண்டு வர்ற ஃபங்க்ஷன் எதுனா இருக்கா? இருக்கு.
that is called rand int function. rand int function மூலமா நீங்க கொடுத்திருக்கிற ரேஞ்சில இருக்கிற வேல்யூஸ் rand means integer formatல கொண்டு வரோம். rand int function மூலமா நீங்க கொடுத்திருக்கிற ரேஞ்சில integer values கொண்டு வரலாம். ரன் பண்ணி பாருங்களேன். 6 திரும்பி ரன் பண்ணி பாருங்களேன். 3 திரும்பி 1 திரும்பி 2 திரும்பி 5 திரும்பி 3 வரலாம். ரிப்பீட்டடா வரலாம். அந்த ரேஞ்சில ரிப்பீட்டடா வரலாம், டிஃபரெண்ட் வரலாம். அதுல மீறி போகாது எப்பவுமே. சோ rand int மூலமா உங்களுக்கு வேணுமன்ற ரேஞ்சோட வேல்யூஸ் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் there is a one function called choice function. choice function list of values பாஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு ரேஞ்ச் கொடுத்துறீங்க. ரேஞ்ச் மீன்ஸ் இந்த ரேஞ்சில வரணும்ன்றதுக்காக. அதை நீங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூஸே ஜெனரேட் பண்ணும். அது ரிப்பீட்டடா வரலாம். நீங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் print of random module இருந்து உங்களுக்கு வர்ற ஃபங்க்ஷன் தான் சாய்ஸ் ஃபங்க்ஷன். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கோங்க, சீக்வென்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த ஆர்குமெண்ட் மீன்ஸ் இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன் உள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ண போறேன். லைக் என்ன பண்ண போறேன், சாயி, அப்புறமா மணி, எதனா போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங்ஸே இருக்கணும், எதுவுமே இல்லை, எதனா போட்டுக்கோங்க. ஸோ நான் என்கிட்ட இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த 4 வேல்யூஸே எனக்கு ஜென்ரேட் ஆக போகுது. ரிப்பீட்டடா வரலாம், எதனா ஒரே வாட்டி டிஃப்ரெண்டா வரலாம். பாருங்களேன், சாயி திரும்பி சாய் வரலாம், திரும்பி மணி, திரும்பி லக்ஷ்மி, திரும்பி சாயி, திரும்பி சாயி வரலாமே, லக்கிரன், மணி வரலாம். மீன்ஸ் நீங்க கொடுத்திருக்கிற ரேஞ்சில இப்பெல்லாம் வந்திருக்கிறது. நீங்க இப்ப லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த வேல்யூஸை ஜெனரேட் பண்ற ஃபங்க்ஷன் தான் இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் there is a one more function called shuffle function. shuffle function நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருப்போம். அந்த கேம் ஆடும்போது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுல்ல சம் சிட்ஸ் போட்டுட்டு இருப்போம். அந்த சிட்ஸ் என்ன பண்ண போறோம், ஒரு ஆளு கிட்ட இருந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பவுல்ல கை வச்சுட்டு கலக்குறோம். மீன்ஸ் சிட்ஸ் எல்லாமே ஷஃபிள் பண்ணிக்கணும்ன்றதுக்காக. மீன்ஸ் அப்ப நீங்க கை வச்சு அந்த பவுல் உள்ள கலக்கும் போது மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, அந்த பவுல்ல இருக்கிற சிட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? சோ எப்பனா நீங்க சீக்வென்ஸ் ரிலேட்டட் மேல இந்த ஷஃபிள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஷஃபிள் ஆயிட்டு உங்களோட ஒரிஜினல் வேரியபிள்ல அப்டேட் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். லைக் ஹரீஷ், எதனா ஒரு டேட்டா எதனா போட்டுக்கோங்க, உங்களோட இஷ்டம். 90.56, அப்புறமா கிரீஷ், அப்புறமா மணிகண்டன், சம்திங் ஏதோ போட்டுட்டு இருக்கேன், சம்திங் ஏதோ போடணும்னுட்டு 67, அப்புறமா யஷ்ன்னுட்டு இந்த வேல்யூஸ் இருக்கு. யூசுவலி நம்மளோட லிஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ஆர்டர்ல போடுறோமோ அதே ஆர்டர்ல தான் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நான் இந்த மேத் மாடியூல் இந்த ரேண்டம் மாடியூல் இந்த வர்ற ஷஃபிள் ஃபங்க்ஷன் எப்ப நான் அந்த எல் வேரியபிள் மேல் அப்ளை பண்றேனோ, ரேண்டம் டாட் ஷஃபிள் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் ஷஃபிள் அப்ளை பண்ணணும். நீங்க திரும்பி நீங்க அந்த ஆஃப்டர் ஷஃபிளிங் செக் பண்ணி பாத்தீங்களா உங்களோட லிஸ்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும். பாருங்களேன், இனிஷியலா எந்த ஆர்டர்ல போட்டிருக்கீங்களோ அதே ஆர்டர்ல இருக்கு. ஒன்ஸ் அந்த எல் வேரியபிள் மேல ஷஃபிள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா திரும்பி எல் வேரியபிள் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், ஷஃபிள் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கு. அது ஒரிஜினல் லிஸ்ட்ல தான் அப்டேட் ஆயிடும். So again I will repeat it. See here, திரும்பி பாருங்க, இட் வில் அப்டேட். ஒரிஜினல் அப்படியே இருக்கும், பட் அது ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். பாருங்களேன், செகண்ட்ல இருக்கிறத பாத்துக்கோங்க, ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? சோ ஷஃபிள் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க இந்த மாதிரி ஷஃபிளிங் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுக்கா? சோ இது மாதிரி எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா. நம்ம படிச்சிருக்கிறது இப்ப சாய்ஸ் பத்தி படிச்சிருக்கிறோம், ரேண்டின்ட் பத்தி படிச்சிருக்கிறோம், ரேண்டம் பத்தி படிச்சிருக்கிறோம், நெக்ஸ்ட் ஷஃபிள் ஃபங்க்ஷன் பத்தி படிச்சிருக்கிறோம், யூனிஃபார்ம் பத்தி படிச்சிருக்கிறோம். சோ ரிமைனிங் இதெல்லாம் பாப்புலர். நான் சொல்லி கொடுத்துருக்கிறது பாப்புலர். உங்களுக்கு இது எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யூ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் செக் இட் இன் எனி வெப்சைட். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? நம்ம இப்ப என்ன படிக்க போறோம்னா, இந்த ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன என்னது what I can say, ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். லைக் என்ன கேம்னா ராக் பேப்பர் சீசர் கேம். கேட்டிருக்கீங்களா? ராக் பேப்பர் சீசர் கேம் பத்தி கேட்டிருக்கீங்களா?
ராக் பேப்பர் சீசர். இதுக்கு கண்டிஷன்ஸ் என்னது யாரனா சொல்றீங்களா? என்ன கண்டிஷன்ஸ் இது? கண்டிஷன்ஸ் சொல்லுங்க. என்ன கண்டிஷன்ஸ் இதுக்கு? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யாரனா சொல்றீங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? பேப்பர் அப்புறமா பேப்பர் அண்ட் சிசர் இருந்துச்சுன்னா யார் வின் ஆன மாதிரி? பேப்பர் வின்ஸ். சாரி சிசர் வின்ஸ். கரெக்டா? எதுக்கு? சிசர் வந்துட்டு பேப்பர் கட் பண்ணிடும். செகண்ட் கண்டிஷன் என்னது? செகண்ட் கண்டிஷன் என்னது? இப்போ என்கிட்ட ராக் இருக்கு அண்ட் பேப்பர் இருக்கு. சோ யார் வின் ஆன மாதிரி? பேப்பர் வின்ஸ். என்னத்துக்கு? பேப்பர் வந்துட்டு ராக்க இது பண்ணிடும். மீன்ஸ் அது உள்ள வச்சிட்டு பைண்ட் பண்ணிடும். சோ தேர்ட் பாயிண்ட், தேர்ட் கண்டிஷன் என்னது? சிசர் இருந்துட்டு அப்புறமா ராக் இருந்துச்சுன்னா எது வின் ஆன மாதிரி? ராக் தான் வின் ஆன மாதிரி. பிகாஸ் ராக் வந்துட்டு சிசரை கட் பண்ணிடலாம். மீன்ஸ் அது ஸ்மாஷ் பண்ணிடலாம். போட்டமா அது உடஞ்சிடும். ஃபோர்த் கண்டிஷன் என்னதுன்னா டை. சேம் சாய்ஸஸ். ரெண்டு பேருமே சேமே கொடுத்தீங்கன்னா சேம் சாய்ஸ் என்னது? ரெண்டு பேருமே ஒரே ஆப்ஷன். மீன்ஸ் பேப்பர் ராக் சிசர் கொடுத்தாங்கன்னா கேம் என்ன ஆயிருக்கும்? டை ஆயிருக்கும். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த மூணு ஆப்ஷன்ஸ். யார் ஆடிட்டு இருக்காங்கன்னா 2 people ஆடிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்துட்டு ஹியூமன், இன்னொருத்தர் வந்துட்டு மெஷின், கம்ப்யூட்டர். சோ நான் சொல்லல, நான் இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா என்னோட சாய்ஸ் நான் சொல்லிடுறேன். சிஸ்டம்ல இருந்து எனக்கு ஒரு சாய்ஸ் கொண்டு வரணும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த ரேண்டம் மாடியூல்ல இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா இந்த 3 வேல்யூஸ் கொடுத்துறீங்க. இந்த 3 வேல்யூஸ் மூலமா நீங்க ஒரு ரேண்டம் வேல்யூ ஜெனரேட் பண்ணும் கம்ப்யூட்டரை. அப்போ யூசர் கொடுத்திருக்கிற வேல்யூ கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிற வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்க போறீங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டை ஆயிடும். இல்லையா? எல்ஸ் கேஸ் என்னது? செக் பண்ணிக்கிறீங்க. யூசர் பேப்பர் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் சிசர் கொடுத்தாங்கன்னா யார் வின் ஆன மாதிரி? கம்ப்யூட்டர் வின் ஆன மாதிரி. அந்த மாதிரி கேசஸ் போட போறீங்க. சோ இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அப்புறமா நீங்க இன்னொரு இதே மாதிரி எதனா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நீங்க பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்களேன் என்ன பண்ண போறேன். யூசர் சாய்ஸ் என்னது? யூசர் சாய்ஸ் கொண்டு வரணும்னா என்ன பண்றீங்க? இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா என்டர் யுவர் சாய்ஸ். என்ன சாய்ஸ்? எதுல எடுத்துன்னு வரணும்? ராக் கிளிக் பண்ண ராக் சொல்றீங்களா, பேப்பர் சொல்றீங்களா, சிசர் சொல்றீங்களான்னு. சோ இந்த மூணுத்துல நீங்க ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்க நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா நீங்க அது பிரிண்ட் பண்ணிக்கோங்க. சோ யூசர் செலக்டட், யூசர் சூஸ்ட் as என்னது? என்ன சூஸ் பண்ணிருக்காங்களோ அது எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? யூசர் சாய்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கேன் என்ன சொல்றேனோ? எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள இது போட்டுறேன். சோ இப்போ நம்ம யூசர் சூஸ்ட் as இது கொடுத்துட்டாங்க. நான் திரும்பி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? கம்ப்யூட்டர் சாய்ஸ் வரணும்ன்றதுக்காக செப்பரேட் வேரியபிள்ல எடுத்துக்க போறேன். கம்ப்யூட்டர் நீங்க உங்களோட இஷ்டமா எந்த வேணா போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் சாய்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரேண்டம் மாடியூல் இருந்து தான் வரப்போகுது சாய்ஸ் ஃபங்க்ஷன். சோ இந்த நான் ஆல்ரெடி இங்க ரேண்டம் மாடியூல் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால திரும்பி நான் இம்போர்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஆனா நீங்க ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் ரேண்டம் பண்ணிட்டு போடணும். ஓகேவா? சோ இப்போ இந்த ரேண்டம் மாடியூல் சாய்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்க போறீங்க. இந்த கம்ப்யூட்டர்ன்றது இந்த மூணுத்துல இங்க நீங்க யூசர்ன்றது எந்த கேசஸ்ல என்டர் பண்றீங்களோ இங்க கம்ப்யூட்டர் சாய்ஸ்ல கூட அதே மாதிரி தான் கொடுத்துக்கணும். அப்பதான் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது அவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஒரு இடத்துல கேபிட்டல்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட் கேசஸ் கொடுத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது அவுட் ஆஃப் இது வந்துடும். உங்களோட கேமே வராதப்போ. சோ இங்க எல்லாமே லோவர் கேஸை கொடுங்க. அதுக்கு இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணு வரப்போகுது. சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சேம் அதே மாதிரி. சோ கம்ப்யூட்டர் சூஸ்ட் as அது மாதிரி போடுங்க. கம்ப்யூட்டர் சூஸ்ட் as என்ன சூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். அது பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்ட போறேன். இது மட்டும். சோ இப்போ என்னோட சாய்ஸ் வந்துட்டு ராக் அண்ட் கொடுத்துறேன். சோ நம்மளுக்கு பாருங்களேன் இது நம்மளுக்கு என்ன வரும்? யூசர் சூஸ்ட் as and ராக் அண்ட் வந்துரும். இந்த கம்ப்யூட்டர் சாய்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா இந்த மூணுல ஏதோ ஒண்ணு வரப்போகுது. அது வந்துட்டு இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பாருங்களேன். யூசர் சூஸ்ட் as ராக், கம்ப்யூட்டர் சூஸ்ட் as சிசர். சோ இப்போ ராக் சிசர் வந்திருக்கு.
சோ ராக் சிசர் மீன்ஸ் இது வந்திருக்கு. இப்போ யார் வின் ஆன மாதிரி? சிசர் வின் ஆன மாதிரி. சோ சிசர் வின் ஆச்சுன்னா யார் வின் ஆன? சோ ராக் வின் ஆன மாதிரி. சோ அப்ப யூசர் வின் ஆன மாதிரி. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடணும் இப்போ நீங்க. சோ என்ன போடுறீங்க? இஃப் user choice equal to computer choice ஆச்சுன்னா, இது ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டுட்டு இருக்கேன்னா இந்த டைட் போட்டுட்டு இருக்கேன். பை சான்ஸ் இப்ப எப்பனா ரெண்டு பேருமே யூசரும் கம்ப்யூட்டர் ஒரே மாதிரி கொடுத்தாங்கன்னப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்றீங்க. சோ both choose same choice. So game tied. So நான் game tied ன்னுட்டு ஒரு வேல்யூ கொடுத்துறேன். இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா obviously else blockக்கு போய்டும். So else blockல நீங்க என்ன போட போறீங்க? திரும்பி in nested loop user choice equal to paper ன்னு போடுங்க இப்போ. So இப்போ நீங்க என்ன போட்டுருக்கீங்க? யூசர் அவங்க வந்துட்டு பேப்பர் சூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நீங்க போறீங்க பேப்பர் சூஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றேன்னா யூசர் வின் ஆன மாதிரியே போட்டுக்க போறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன்? இங்க சிசர் போட்டுறேன். சோ யூசர் வந்துட்டு சிசர் எடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே இங்க வந்துட்டு சிசர் வின், பேப்பர் வின், ராக் வின்னா இது எல்லாமே இஃப் பிளாக்ல எல்லாமே யூசர் ரிலேட்டட் யூசர் வின் ஆன மாதிரியே போட்டுக்கிறேன். எல்ஸ் பிளாக்ல எல்லாமே கம்ப்யூட்டர் வின் ஆன மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு ரேண்டமா போயிடலாம். ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபார்மேட்ல போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஈக்குவலா கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? யூசர் சாய்ஸ் சிசர் ஆயிட்டு சிசர் ஆச்சுன்னா நீங்க உள்ள போயிட்டு திரும்பி என்ன செக் பண்ணணும்? எதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு இருக்கிறேன்னா கம்ப்யூட்டர் சாய்ஸ் செக் பண்ண போறீங்க. கம்ப்யூட்டர் சாய்ஸ் ஈக்குவல் டு பேப்பர் ஆச்சுன்னா யார் வின் ஆன மாதிரி? இந்த கண்டிஷன் நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. யூசர் சாய்ஸ் சிசர் ஆயிட்டீங்கன்னா நீங்க உள்ள இது கரெக்ட் ஆனப்ப உள்ள போயிட்டு கம்ப்யூட்டர் சாய்ஸ் கூட பேப்பர் ஆச்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம்? பிரிண்ட் யூசர் won the match, won the game. கரெக்டா? எதுக்காக? யூசர் வந்துட்டு பேப்பர் கட் பண்ணதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அவங்க சிசர் கொடுத்துட்டாங்க. ஆனா கம்ப்யூட்டர் அவங்க பேப்பர் கொடுக்கல. மேபி ராக்கனா இருக்கலாம், மேபி என்னது மேபி சிசரனா இருக்கலாம். பேபி சிசர் கொடுத்தாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாய்ஸ் இங்க டை ஆயிருக்கும். சோ சிசர் இருக்காது, பேப்பர் கிடையாது, சிசர் கிடையாதுன்னா ராக் ஆயிருக்கும். அப்ப எல்லாம் யார் வின் ஆன மாதிரி? கம்ப்யூட்டர் வின் ஆன மாதிரி. கரெக்டா? புரியுதாமா சொல்றது? புரிஞ்சு இருக்கா? என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சாய்ஸ் பேப்பரே இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கரெக்ட் ஆகிறதால யூசருக்கு வந்த கேம் ஆயிடும். பை சான்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சாய்ஸ் அதர் தேன் பேப்பர் என்னப்பா? மேபி சிசர், மேபி ராக். மேபி சிசர் கொடுத்தப்போ நம்ம இந்த லெவலுக்கு வரவே வரமாட்டோம். இங்கவே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு கேம் டை ஆயிருக்கும். சோ அது இல்லாம ராக் தான். சோ சிசர் ராக் ஆனப்ப ராக் வந்துட்டு சிசர் ஸ்மாஷ் பண்ணிடும். அப்ப ராக் தான் வின் ஆன மாதிரி. ராக் யார் கொடுத்தாங்க? கம்ப்யூட்டர். சோ கம்ப்யூட்டர் வந்த மேட்ச். சோ அதே போல நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ரிமைனிங் கண்டிஷன்ஸ் போட்டுக்க போறேன். ரிமைனிங் 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ரிமைனிங் 3 கண்டிஷன் எல்இஃப் போட்டுறேன். எல்இஃப் இப்போ உங்களோட சாய்ஸ் வந்துட்டு என்ன கொடுக்க போறீங்க? பேப்பர் கொடுக்க போறீங்க. இங்க பேப்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறீங்க? ராக் கொடுக்க போறீங்க. ராக் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? பேப்பர் உங்களோட சாய்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு இது கரெக்ட் ஆச்சுன்னா உள்ள வந்துட்டு கம்ப்யூட்டர் சாய்ஸ் ராக் ஆயிருந்துச்சுன்னா பேப்பர் வந்துட்டு இந்த ராக் வந்துட்டு கவர் பண்ணிடும். சோ தட் யூசர் வின் ஆன மாதிரி தான். பை சான்ஸ் அதர் தேன் ராக் அன்னப்ப பேப்பர் ஆர் சிசர். பேப்பர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டை ஆயிருக்கும். சோ அதர் தேன் ராக் தான். இந்த சிசர் தான். சிசர் என்ன பண்ணும்? பேப்பர் கட் பண்ணணும். சோ அப்ப எங்க ஆகுது? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்த கேம் ஆன்ற மாதிரி. சோ அது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ். சோ ஹோப் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி. இப்போ சிசர் ஆச்சு, பேப்பர் ஆச்சு, இங்க ராக் கொடுத்துக்க போறேன். இங்க ராக் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கணும்? சிசர் ஆச்சு, இங்க பேப்பர் ஆச்சு, ராக் ஆச்சு, இங்க சிசர் இருக்கணும். சோ இப்போ என்ன பண்ணணும்? சேம் உங்களோட யூசர் சாய்ஸ் ராக் ஆயிட்டு
கம்ப்யூட்டர் சாய்ஸ் சிசர் ஆச்சுன்னா இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யூசர் வந்த கேம் பிகாஸ் ராக்ன்றது சிசர்னா இது பண்ணிடலாம், பெண்ட் பண்ணிடலாம், மீன்ஸ் அது ஒச்சிடலாம். அதுவே அதர் தேன் சிசர் அனப்போ எதர் பேப்பர் அண்ணா இருக்கலாம், எதர் ராக் அண்ணா இருக்கலாம். இஃப் ராக் ஆச்சுன்னா ரெண்டு டை ஆயிடும் ஃபர்ஸ்ட். சோ மீந்து இருக்கிறது பேப்பர் தான். பேப்பர் என்ன பண்ணும், பேப்பர் வந்துட்டு ராக் வந்துட்டு கவர் பண்ணிடும். சோ அப்ப கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிற சாய்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்கிறது. சோ அப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா எல்ஸ் பிளாக் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்த மேட்ச். சோ எல்ஸ் என்னது, எல்ஸ் பிளாக் என்ன கொடுக்க போறேன், other than 3 options கொடுத்தீங்கன்னா, other than 3 options, invalid choice, invalid choice, enter, enter, enter proper choice to continue the game. கரெக்டா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணி காட்ட போறேன். சோ பாருங்க, enter your choice. இப்போ நான் வந்துட்டு பேப்பர் என்டர் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா சோ பாருங்க, user choosed as paper, computer choosed as rock. இது நம்ம கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்றது. சோ பேப்பர் என்ன பண்ணுது, ராக் கவர் பண்ணிடும். சோ இப்போ யார் வின் ஆன மாதிரி, யூசர் வந்த கேம். சோ இங்க செக் பண்ணிக்கோ, பேப்பர் ராக் ஈக்குவல் கிடையாது. சோ எல்ஸ் பிளாக் வந்துரும். பேப்பர் ஈக்குவல் டு சிசரா கிடையாது, இது கிடையாது. அப்ப எல்ஃப்க்கு வரும். பேப்பர் ஈக்குவல் டு பேப்பர், கரெக்ட். உள்ள போகும். கம்ப்யூட்டர் சாய்ஸ் என்னதுங்க, ராக். ராக் ஈக்குவல் டு ராக், எஸ். இந்த 2 கண்டிஷன்ஸ் கரெக்ட் ஆன உடனே யூசர் வந்த கேம், அவ்வளவுதான். திரும்பி பாருங்க, இப்போ நான் வந்துட்டு சிசர் கொடுக்க போறேன், சிசர். சோ யூசர் சூஸ்ட் as சிசர், கம்ப்யூட்டர் சூஸ்ட் as பேப்பர். சிசர்ன்றது பேப்பர் கட் பண்ணிடும். சோ யார் வின் ஆன மாதிரி, யூசர் வந்த கேம். அந்த மாதிரி டிஃபரெண்ட் திங்ஸ் கொடுத்துக்கோங்கம்மா. இப்போ நான் ராக் கொடுத்துக்க போறேன். சோ பாருங்க, கேம் டை ஆச்சு. யூசர் ராக் கொடுத்திருக்காங்க, கம்ப்யூட்டர் ராக் கொடுத்திருக்காங்க. எப்ப ரெண்டு ஈக்குவல் ஆகுமோ கேம் ஆனது டை ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம மாடியூல்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஜெனரேட் பண்ணிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது எல்லாருக்குமே? ராக் பேப்பர் சிசர் கேம். எஸ், இங்க வரைக்கும் கிளியரா இருக்குங்க எல்லாரும்? கிளியர் மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, டேக் கேர், பை பை எவ்ரிவன். Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.